மதுரையில் அழகர் கோயில் ஆடித் திருவிழாவின் சிகர நிகழ்ச்சியான தேரோட்டம் வெகு விமரிசையாக நடைபெற்றது. உலக புகழ்பெற்ற மதுரை அழகர் கோயிலில் ஒவ்வொரு ஆண்டும் ஆடித் திருவிழா 10 நாட்கள் நடைபெறுவது வழக்கம். அந்த வகையில் கடந்த 13ஆம் தேதி கொடியேற்றத்துடன் திருவிழா தொடங்கியது. இதையடுத்து நாள்தோறும் காலை மற்றும் மாலையில் சுந்தரராஜ பெருமாள், அன்னம், கருடன் உள்ளிட்ட பல்வேறு வாகனங்களில் எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சியளித்தார். இந்நிலையில் விழாவின் 9ஆம் நாளான இன்று தேரோட்டம் விமரிசையாக நடைபெற்றது. 4 ரத வீதிகளில் வலம் வந்த தேரை ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கோவிந்தா முழக்கத்துடன் வடம் பிடித்து இழுத்தனர். தேரோட்டம் எப்பயுமே வருஷம் இது நடக்கும். ரொம்ப விமர்சையாக நடக்கும். எந்தெந்த ஊரில் இருந்து மக்கள்லாம் வருவாங்க, மதுரைக்கு வருவாங்க. இது மதுரையில் பிறந்த எங்களுக்கு ஒரு பெருமையாக நாங்கள் நினைக்கிறோம். அழகர் கோயிலை பொறுத்தளவு வருஷம் நடக்கும். எல்லாமே நல்லபடியாக நடக்குது. ரொம்ப நல்லபடியாக ஏற்பாடும் பண்ணியிருக்காங்க. அரசாங்கம் நல்லபடியாக ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. குடிநீர் எல்லாமே பக்காவாக பண்ணியிருக்காங்க. நல்லபடியாக இருக்குது. இந்த 18-20 வருஷமாக இந்த கோயில் திருவிழா கட்டாயமாக கலந்துக்கிடுவோம். ரொம்ப சிறப்பாக இருக்கும். அழகாமலுடைய வாசலுக்கு வந்துட்டு போனாவே அந்த வருஷம் ஒரு சந்தோஷமான ஒரு ஆண்டாக இருக்கும். வருஷம் வந்துக்கிருக்கோம். அழகர் கோயில் தேர் திருவிழாவையொட்டி பல்வேறு ஊர்களிலிருந்தும் சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படுகின்றன. பக்தர்களின் பாதுகாப்புக்காக ஏராளமான போலீசார் குவிக்கப்பட்டுள்ளனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.